Hi friends, welcome to 30 days 30 important Excel shortcutல இன்னைக்கு day 11. இன்னைக்கு நம்ம பார்க்க போற shortcut என்ன அப்படின்னா, இங்க வந்துட்டு எனக்கு ஒரு expected date இருக்கு. ஸோ எனக்கு தெரியும் நான் வந்து 2025ங்கிற இயர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்னு. பட் எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி 2, 3 அப்படின்னு சொல்லிட்டு எனக்கோட மந்தோட நம்பர் வேணாம், மந்தோட நேம் வேணும். ஸோ அதை எப்படி குயிக்கா நம்ம வந்துட்டு சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னா, Ctrl+1 அப்படிங்கிற ஷார்ட்கட் கீ ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டேப் வந்துட்டு ஓப்பன் ஆகும். ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு டேட்ஸ் உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி வந்துட்டு கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நான் வந்துட்டு கஸ்டம் அப்படிங்கிறது கொடுத்துட்டு எனக்கு வந்துட்டு டே அண்ட் மந்த் மட்டும் போதும். ஸோ டே கமா மந்த் மட்டும் எனக்கு போதும். ஸோ இப்போ ஓகே கொடுத்தேன் அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ 15 February அப்படின்னு சொல்லிட்டு கன்வெர்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ உங்களுக்கு எதை வந்து சேஞ்ச் பண்ணணுமோ ஜஸ்ட் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க, Ctrl+1 ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களோட ஃபார்மேட்டுக்கு கஸ்டம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ எந்த ஃபார்மேட் வேணா கொடுத்துக்கலாம். ஜஸ்ட் வெறும் மந்த் மட்டும் வேணும் அப்படின்னாலுமே நீங்க வந்து கொடுத்துக்க முடியும். ஸோ மந்த், அதுக்கப்புறம் வந்துட்டு டேட் வந்துட்டு எனக்கு வந்து டேட்டா வேணாம், டே வைஸ் வேணும். ஸோ டியூஸ்டேனா டியூஸ்டே அப்படின்னா ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு இப்போ ஓகே கொடுத்தேன் அப்படின்னா இப்போ பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு கன்வெர்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஷார்ட்கட் கீயை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.